ஓபிஎஸ் மருத்துவமனையிலே அனுமதி, அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள், போலீஸ் குவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், நமது ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவிலே பல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தான் தற்போது மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம். இந்த செய்தி என்பது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரத்திற்கு மாறக்கூடிய ஒரு பச்சோந்தியை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு காலத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக, அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவிற்குள்ளே உள்கட்சி பிரச்சனை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டது. இந்த மாதிரி பிரச்சனையின் காரணமாகத்தான் ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார். அதற்கு முன்பாக சசிகலாவும் டிடி தினகரனும் ஓபிஎஸ் ஆல் தான் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. அதற்கு பின்பு பாஜகவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிராக எந்தெந்த வேலைப்பாடுகள், எத்தனை சட்ட போராட்டங்கள், எத்தனை வழக்குகள், எத்தனை முறை தேர்தல் ஆணையத்திடம் வழக்குகள் என ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்தார் நமது ஓபிஎஸ் அவர்கள். அடுத்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக ஒன்றிணைய வேண்டும், நான் தான் உண்மையான அதிமுக தொண்டன், எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்க வேண்டும் என சொல்லிக்கொண்டு அதே இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து ராமநாதபுரம் தொகுதியிலே பலாப்பழத்தே போட்டி போட்டவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். இப்படி அதிமுகவிற்கு எதிராக இன்னும் நிறைய விஷயங்கள் என்பது இருக்கிறது. ஏகப்பட்ட விஷயங்களை செய்துவிட்டு தற்போது அதிமுக ஒன்றிணைந்தே ஆக வேண்டும் என சொல்லிக் கொண்டிருக்கிறார் நமது ஓபிஎஸ். அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனால் அதிமுகவிற்குள் வந்தால்தான் ஓபிஎஸ் அப்படிங்கிற பெயருக்கே மதிப்பு மரியாதை என்பது இருக்கிறது. அப்படி நமது ஓபிஎஸ் அவர்கள் தற்சமயம் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம். மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சரும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் பல்வேறு சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் தனது வழக்கமான உடல் பரிசோதனைக்காக சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம். இதேபோல் கடந்த ஜூன் மாதம் விமானம் மூலம் சிங்கப்பூர் சென்று ஓ பன்னீர்செல்வம் அங்கு ஒரு வாரம் காலம் தங்கியிருந்து மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு வந்தார் அப்படிங்கிற தகவலை நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படி மாதம் மருத்துவமனையிலே ஒரு வாரங்கள் தங்கி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாரே ஓபிஎஸ் அவர்கள். அப்படி ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் பூராமே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ்க்கு இனிமேல் என்ன பிரச்சனை வரப்போகிறது, அவருடைய உடல்நலத்திலே என்ன பிரச்சனை இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட வதந்திகளும் இணையதளங்களிலே பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி நல்லபடியாக உடல்நலம் தேறி வர வேண்டும் என்பது அதிமுக தொண்டர்களுடைய விருப்பங்களாகவும் இருக்கிறது. ஒருவர் அழிந்து போக வேண்டும் என அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். மற்றவர்கள் நினைப்பார்கள் அதிமுகவை அழித்து விடலாம், அதிமுகவை கட்டுக்குள் கொண்டு வந்துவிடலாம், அதிமுகவின் தலைமையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மற்றவர்கள் நினைப்பார்களே தவிர அதிமுக அந்த மாதிரி நினைப்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.